இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இந்த வீட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா இங்கே வந்து 25,000 வரையும் உங்களுக்கு வாடகையே கிடைக்கும். ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15, 20, 25, 30ன்னு சொல்லிட்டு வாடகைகள் வந்து போயின்னு இருக்கு. ஸோ இன்கம் சோர்ஸஸும் வந்து இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் வந்து இந்த ஐடி பார்க்ஸில் வந்து வேலை செய்கிறவங்க நீங்கள் இந்த வீட்டை வந்து சரியாக பயன்படுத்திக்கலாம். இந்த இடம் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? இது என்ன அப்படின்னா இந்த வீட்டு தொடர்பானவங்க வந்து ஃபாரினில் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து வேலையில் இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து இப்போ கொடுத்துட்டு அவங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீட்டை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு முன் வராங்க. வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரமாதமான ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு வீடு. இந்த வீடு வந்து நம்மளுக்கு வந்து ரீசேல் வருது. இந்த ரீசேல் பற்றியான டோட்டல் டீட்டெயில் நான் பேச போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து தி கிரேட் ஐயப்பன் தாங்கல். போரூர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. போரூரை ஒட்டி இருக்கிற ஐயப்பன் தாங்கல் ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனலட்சுமி நகர். நம்ம வந்து வீடு வந்து ரீசேலுக்கு கொடுக்குற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஜா தெரு. இந்த ரோஜா தெருவில் வந்து 1200 சதுரடி கொண்ட சூப்பர்பான ஒரு மனையோட கூடிய வீடு தான் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வருது. இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து 2 ஆக்சஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போரூர்லேருந்து பூந்தமல்லி ரோடு போகிற அந்த இடத்துலேருந்து ஐயப்பந்தாங்கல் வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தனலட்சுமி நகர் உள்ள வந்துடலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற ரோட்டில் கிட்டத்தட்ட பாய் கடைன்னு சொல்லுவாங்க, ஃபேமஸான ஏரியா. அந்த இடத்துலேருந்து இந்த பக்கமாக நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். இங்கேருந்து உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே மெயின் ரோடுகளுக்கு போகிற அளவுக்கு வசதிகள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து வீடுகளால் அலங்கரிக்கப்பட்ட ரெசிடென்சியல் ஏரியா. இன்னொரு ஒரு பெரிய வந்து டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் போரூர் வந்து இது வந்து ஒரு ஜங்ஷனுங்க. இப்போ போரூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெகா சிட்டியாக மாறி இருக்கிற ஒரு நகரம். இந்த போரூர்லேருந்து உங்களுக்கு பைபாஸில் வழியாக வந்து சில இடங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போரூர் பைபாஸை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடது பக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ரெடில்ஸு கல்கட்டா ரோடு வழியாக வந்து போகுது. அப்புறம் வந்து பூந்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் ரோடை வந்து பிடிக்கிற பைபாஸ் வந்து இந்த சைடு கிடைக்குது. வலது பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வண்டலூர் வரையும் வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ரோடு. அந்த வண்டலூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படப்பை, உரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர் இது மாதிரியான ஒரு ரோடு வந்து பெரிய ரோடு வந்து கிடைக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு, உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் திருச்சி, திண்டுக்கல், மதுரைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி ரோடு வருது. உங்களுக்கு வந்து கரெக்டாக திண்டிவனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 மாநிலத்துக்கு பிரிகிற மிகப்பெரிய வந்து ரோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெங்களூர் போகலாம், கேரளா போகலாம், அண்டு பாண்டிச்சேரி போகலாம். இது மாதிரியான ஒரு ஸ்டேட்டுகளுக்கு போகிறதுக்கான பைபாஸ் ரோடு வந்து இது நியர்பைலேயே இருக்குது. இந்த இடத்த சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பஸ் போக்குவரத்து வந்து நடக்குதுங்க. ஷேர் ஆட்டோ, நார்மல் ஆட்டோ அண்டு மினி பஸ்ஸு, காரு, ஸ்கூட்டர்ஸ் இது மாதிரியான போக்குவரத்துகள் வந்து நிறையவே வந்து நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து வித்தின் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பஸ்ஸு போக்குவரத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வாக்கிங் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வருது, அது ஒரு பெரிய ஜங்ஷனு. அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போக்குவரத்து வந்து சீராகவே வந்து போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை நகரத்தையே அலங்காரம் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மெட்ரோ சிட்டியாக இருக்கிற இந்த ஏரியாவில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போரூர் அண்டு ஐயப்பந்தாங்கல் அண்டு வந்து பூந்தமல்லி இதுவரையும் வந்து உங்களுக்கு மெட்ரோ வந்து போட்டுக்கிட்டு வர்றதுனால போக்குவரத்துக்கு வந்து நாலாபுரமும் வந்து வசதிகள் வந்து கூடிக்கொண்டே இருக்குது. நீங்கள் இந்த மெட்ரோவில் ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனோம், ஒரு தலைமை செயலத்துக்கு போனோம், ஒரு இது மாதிரி ஒரு பீச்சுக்கு போனோம், அண்டு வந்து வண்டலூருக்கு போனோம், புதிய பேருந்து நிலையம் போனோம், அண்டு ஓஎம்ஆர், ஈசிஆர் இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உடனடியாக வந்து செல்லணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமே இல்லாமல் அதுக்கான கனெக்டிவிட்டி வந்து இங்கே வந்து டோட்டலாகவே வந்து மெட்ரோ மூலிமா கிடைக்கும். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்தினுடைய முகப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரும்பு கேட்டு. இது வந்து ஒரு 1200 சதுரடியில் கொண்ட மனை. இந்த மனையில் வந்து 1100 சதுரடிக்கு வந்து பில்டப் ஏரியா வீடு கட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து கீழே வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு அண்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து மொட்டை மாடி கூடிய ஒரு ஃப்ளோர் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 BHK வந்து வீடு வந்து நல்ல அகலமாக வசதியாகவே வந்து கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு வீட்டில் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஹாலுக்கு பக்கமாகவே வந்து வாஸ்து பிரகாரம் வந்து கிச்சன் அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர்பாக ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஹால் கிட்ட வந்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. அண்டு ஒரு பெட்ரூமில் வந்து உங்களுக்கு அட்டாச்சு வந்து டாய்லெட் ரெஸ்ட் ரூமும் வந்து இருக்குது.
இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பின்புறத்தில் வந்து ஒரு கிணறு வந்து வச்சுருக்காங்க. கிணறு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு வந்து உயிர்ப்போடு இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிணறு வந்து பின்னாடி இருக்குது. பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரூமும் இது பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெசல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷிங் பண்ணுறதுக்கான வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அந்த இடங்களை வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்புறத்தில் வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் வந்து நார்மல் கார், இதை விட பெரிய கார் கூட இது உள்ளே நிறுத்திக்கலாம். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு செப்டிக் டேங்க்கு அண்டு வாட்டர் டேங்க் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து அவங்க வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஈபி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் வந்து கரண்ட் வந்து இங்கே இருக்குது. வாட்டர் வந்து சூப்பர்பாக இருக்குது. மெட்ரோ வாட்டரும் வசதி இருக்குது, உங்களுக்கு வெல் வாட்டரும் வந்து வசதி இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஊஞ்சல் கட்டி நம்ம வந்து ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்புறத்திலே வந்து ஒரு மாடிப்படி வச்சு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு, மொட்டை மாடியில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஸ்பேசஸ் இருக்குது. நீங்கள் பிளான்ஸ் எதனா வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூமு அண்டு ஒரு ஹால் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தனியாகவே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இன்கம் சோர்ஸஸாக வந்து மேலே இருக்கிற ரூமை கூட நீங்கள் வாடகைக்கு விட்டுடலாம். இல்லையா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குடியிருப்பை வந்து நீங்கள் வந்து அங்கே அமைச்சிக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து 23 அடி ரோடு வருதுங்க. இதுலேருந்து உங்களுக்கு வாகனங்கள் வந்து போயின்னு இருக்கிற அந்த ரோடுனுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 அடி ரோடு. ஸோ வந்து நல்ல வந்து விஸ்தாரமாக ரொம்ப அழகாக அருமையாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு ஃபேஸில் இருக்குங்க. நான் இப்போ நின்று பேசிக்கிற இடம் வந்து சவுத் ஃபேஸில் இருக்குது. ஸோ எனக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அட்வான்ஸாக வந்து ஒரு பால்கனி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்டு மொட்டை மாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு கட்டிக்கணும்னா அதுக்கான ஒரு லீடும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ரூம் இருக்குது, அதை விட இன்னும் ஒரு 2 ரூமு போடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோரில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 2 புயல் செம்ம மழை சூப்பர்பாக தண்ணி வந்து ரோட்டில் வந்து போயின்னு இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி எங்கேயுமே வந்து நிற்கலை. மழை வடிகால் கால்வாய் வந்து போட்டிருக்காங்க. மிகப்பெரிய பாதாள கால்வாயும் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே மழை காலத்தில் எந்த விதமும் தண்ணியும் வந்து நிற்காது. காலி மனையில் வந்து தண்ணி நிற்கிது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரப்பீஸ் கொட்டி அதை வந்து வீடு ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துலையும் தண்ணி வந்து நிற்காதுங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செங்கல் கல்லால் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஆற்று மணலை பயன்படுத்தி வந்து கட்டியிருக்கிறாங்க. கட்டிய இன்ஜினியர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்டான இன்ஜினியர்ஸு. அவ்வளோ சூப்பர்பாக வந்து வீடு வந்து குளுமையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எம்சாண்டு அண்ட் வந்து சிமெண்ட்டு கற்கள் அண்டு ஹாலா பிளாக் கற்கள் இது மாதிரி வச்சு தான் வந்து இப்போ வீடு கட்டுறாங்க. அதை விட பெட்டர் தான் இது செங்கல் ஆற்று மணல்ன்றதுனால குளுமையாக இருக்கிற வீடு இது. இந்த இடத்துக்கான டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட்டு பக்கா. இது ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு பெற்ற மனையுடன் கூடிய வீடு. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பேங்க் சர்வீஸும் வந்து சூப்பர்பாக பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர்பான ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னு சொன்னால் 90% வரையும் நீங்கள் வந்து பேங்க் லோனும் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த வீட்டு தொடர்பானவங்க வந்து ஃபாரினில் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து வேலையில் இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து இப்போ கொடுத்துட்டு அவங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீட்டை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு முன் வராங்க. ஸோ வந்து இந்த இடத்தினுடைய சுற்று வட்டாரத்தின ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரபலமான தொழில் நிறுவனங்கள் வந்து அமைக்கிறாங்க. இதிலேருந்து இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஎல்எஃப்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து ஐடி பார்க் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஐடி பார்க்ஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் தொழிலுக்கும் வந்து நல்ல வந்து சூழ்நிலைகள் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போக்குவரத்தும் வந்து ஈஸியாகவே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வந்து சென்ட்ரலுக்கு போகணுன்னாலும் ஒரு மெட்ரோவை பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனோன்னாலும் மெட்ரோவை பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற அனைத்து சூழ்நிலைகளும் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ராமச்சந்திரா மிக பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் ஒரு கல்லூரிக்கு போகணுன்னாலும் ஒரு வேலை வாய்ப்புக்குனாலும் ஒரு போக்குவரத்துனாலும் இங்கே எல்லா சூழ்நிலைகளும் இந்த பகுதிக்கு அருகிலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் போரூர் ஐயப்பன்தாங்கல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஐயப்பன்தாங்கல்ல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா
நியூடெக் கன்ஸ்ட்ரக்ஷனு அண்டு காசா கிராண்டா, நோவா இது மாதிரியான ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க வெரி நியரஸ்ட்டாகவே வந்து இப்போ வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காசா கிராண்டாலாம் நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு இதை விட வந்து இந்த இடத்தோட சிறப்பை வந்து நான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்தினுடைய விற்பனைக்குரிய தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த போரூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 12,000 வரையும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து போயின்னு இருக்கு. அதுலேருந்து நீங்கள் வந்து இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸு ஒரு 800 மீட்டரில் தான் நீங்கள் உள்ளே வரப்போகிறீங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து போயின்னு இருக்கு. இப்போ சார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் வீடோடு வந்து கொடுக்கறதுனால ஒரு பேக்கேஜாக வந்து செட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.25 லட்சம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிளும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெகு விரைவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓனர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் பர்சன் தான் இதனுடைய ஓனர். இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 வருஷம் ஆகுது. ஆனால் வந்து புது பொலிவோடு தான் இந்த வீடு வந்து இப்பயும் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டு 9,000 வரையும் வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1,200 சதுரடிக்கு 99% உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுக்கே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இவங்க வீடோட வந்து உங்களுக்கு வந்து 1.25 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த வீட்டோட வந்து மணியை வந்து முடிக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லக்கி சான்ஸ். மக்களை இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போக்குவரத்தாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அதன் அருகில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போரூருக்கு அருகிலேயே வந்து உங்களுக்கு வந்து பல ஐடி பார்க்ஸ், பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ் வந்து இருக்குது, தொழிற்கூடங்கள் இருக்குது, அண்டு டிஎல்எஃப்ன்ற ஒரு மிகப்பெரிய வந்து ஐடி பார்க் இருக்குது. நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து பக்கத்தில் இருக்குது. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இந்த வீட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா இங்கே வந்து 25,000 வரையும் உங்களுக்கு வாடகையே கிடைக்கும். ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15, 20, 25, 30ன்னு சொல்லிட்டு வாடகைகள் வந்து போயின்னு இருக்கு. ஸோ இன்கம் சோர்ஸஸும் வந்து இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் வந்து இந்த ஐடி பார்க்ஸில் வந்து வேலை செய்கிறவங்க நீங்கள் இந்த வீட்டை வந்து சரியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மனையோட கூடிய வீடை வந்து நீங்கள் உடனே வந்து வாங்குறதுக்கு வந்து ஆர்வப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. உடனே வாங்க, புக் பண்ணுங்க, உங்கள் மனையோட கூடிய கனவு வீட்டை வந்து நிஜமாக்கி கொள்ளுங்க. இது வரைக்கும் வந்து இந்த வீட்டை பற்றியான நூக் அண்ட் கார்னர் வந்து எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு பதிவு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நல்ல சைட்டில் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.